கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நல்ல வழியா குளிச்சாச்சு. ஐயோ, சாமி கும்பிட நேரம் ஆகுது. கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரம் கிளம்பி போவோம். இல்ல பியூட்டி என்ன திட்டியே தீத்துரும். ஆமா, நம்மால் என்ன பண்றோம்? அடியே, லவ் பண்ற வரைக்கும் நீ என்ன துரத்திட்டு இருந்தடி. லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னை துரத்தவே மாட்டியடி. உன்னை பார்க்கறதே கஷ்டமா இருக்கேன். பாத்துரும், நம்மால் தானே. சாமி கும்பிட்டு முடிச்சதும் நம்மால் மேல சாஞ்சிட வேண்டியதுதான். ஏய், கோழிக்கறி குழம்பு கொதிக்கிறது திரும்பு தனியாக பரிமாறவா இந்திரரே ஏற்பாடும் சாப்பாடும் என்னான்னு பாரு சுந்தரரே. கோழி. ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு ஏ ரூமுக்கு வந்தீங்க? ஐயோ, இது உங்க ரூமா? சாரிங்க. உங்க சாரி அப்புறம் சொல்லுங்க. முதல்ல எழுந்துறீங்க. நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க. ஹலோ, நீங்க எழுந்துறீங்க. என் கையை எடுக்கிறேன். நான் இப்ப விட்டா நானும் சேர்ந்து தான் விழுவேன். எழுந்துறீமா? சரி சரி, எழுந்திருக்கேன். யாருங்க நீங்க? எதுக்கு ஏ ரூமுக்கு வந்தீங்க? ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ரூமை தட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாது? இல்ல ரூமுக்குள்ள யார் இருக்காங்க என்னன்னு கேட்டுட்டு உள்ள வரணும் தெரியாதா? இப்படி வந்திருக்கீங்க? சாரிங்க. நிலா மேடம் தான் இதுதான் இனிமே உன் ரூமு, இங்க இருந்துக்கன்னு சொன்னாங்களா, அதான் டோரை ஓபன் பண்ணேன். ஓபன் பண்ணா நான் உங்க மேல விழுந்து நீங்க என்ன பிடிச்சு அது என்னென்னமோ. இங்க பாருங்க, டோரை சடனா ஓபன் பண்ணது நீங்க, மேல வந்து விழுந்தது நீங்க. விழுந்ததுனாலதான் பிடிச்சேன். மற்றபடி பிடிக்கணும்லாம் பிடிக்கல. என்ன சொன்னீங்க? நிலாக்குட்டி இந்த ரூம் சொன்னாலா? கண்டிப்பா நிலாக்குட்டி இந்த ரூம் காமிச்சிருக்க மாட்டாளே. இல்ல, அங்க ரூம் இருக்குன்னு சொன்னாங்களா, நான் இந்த ரூம்னு நினைச்சு வந்துட்டேன். சாரி. முதல்ல போய் தெளிவா எந்த ரூம்னு கேட்டு அந்த ரூம் எடுத்துக்கோங்க. இனி இந்த ரூம் பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல இல்ல, வர மாட்டேன். கிளம்புங்க. சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல வயசு தள்ளி தள்ளி இருந்தும் தாவுது மனசு இனிமைக்கு தேடணுமே மாமா. ஐயோ, பூஜைக்கு டைம் ஆச்சுன்னு கூட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன? டேய் மாமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? யார் அவங்க? அவங்க எதுக்கு ரூம்ல இருக்காங்க? ஏய், என்னடி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? நானும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிறேன். யாரெல்லாம் எனக்கு தெரியாது. நிலாக்குட்டி இந்த ரூம்னு கை காமிச்சாலும் இவங்க இங்க வந்தாங்களாம். வந்தவங்க டோரை கூட தட்டலாம், சடனா ஓபன் பண்ணிட்டாங்க. அவங்க ஓபன் பண்ண நேரம் நானும் கதவை திறந்தேன். ரெண்டு பேரும் விழுந்துட்டோண்டி. என் மேலேயே விழுந்துட்டாங்க. கையெல்லாம் முறுக்கிக்குச்சு. என்ன சொன்ன? விழுந்துட்டீங்களா? உங்க மேல அவ விழுந்தாளா? ஆஹா, தேவிச்சு பழைய பாரதி நினைச்சு வளரிட்டியிடும். பாரு, ஐயோ என் செல்லக்குட்டி. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் டோர் ஓபன் பண்ணேன்னா அவங்களும் வந்தாங்களா. இங்க பாரு, உன்கிட்ட நான் மறைக்கணும்னு நினைச்சா மறைச்சிருக்கலாம்ல. உண்மையை சொல்லிட்டேன்லடி. முதல்ல அவளை வெளியில அனுப்பு. அதுதான் இப்பவே. ஏமா எதுக்குமா இன்னும் பாத்துட்டு இருக்கான்? போமா, வெளியில போ. நிலாக்குட்டி வருவா. எந்த ரூம்னு தெளிவா கேட்டேன், அந்த ரூமுக்கு போமா. தயவு செஞ்சு இந்த ரூம்ல இருந்து வெளியில போமா. போறீங்க போறீங்க. புருஷனை சொல்ற மாதிரி சொல்றோம் அவள. டேய் மாமா, நீ எதுக்கு ஷர்ட் பண்ணாம இருக்க? ஏய், இப்பதாண்டி குளிச்சுட்டே வந்தேன். சரி சாமி கும்பிடணுமே, குளிச்சுட்டு வந்தாதான் கரெக்டா இருக்குமே. குளிச்சுட்டு வந்தேன்டி. இனிமேதான் கிளம்பணும். ஏங்க உங்களதான் போக சொன்னமே, போங்க. போறேன். போகணுமா? நானா போறதுக்கா வந்திருக்கேன்? ஏ மீனா, உனக்கு வெக்கத்துல கண்ணமெல்லாம் சிவக்குது. என்னடி விழுந்துட்டு போலையே? மாமா, அறிவு இருக்கா இல்லையா? அவன் நிக்கிறான், ஷர்ட் போடாம எப்படி நிக்கிறான்? உடனே ஷர்ட் எடுத்து போட வேண்டியதானே? ஏய், என்னடி இது பொண்ணு கண்டிக்கிற மாதிரி காண்டிக்கிறான்? ஷர்ட் தானடி போடலாம். இப்ப கொஞ்ச நேரத்துல போட்டுற போறேன். பாரு மாமா, சொல்லுங்க ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவ பாதையே சரியில்லை. அவனை எப்படி பார்க்கற தெரியுமா? ஏய்,
இதெல்லாம் உனக்கே ஓவர் ஆல்ரெடி. அவன் என்னை பார்த்தான், அதை நீ பார்த்த ஒன்று. சரி சரி, அவன் என்னை பார்த்ததால இருக்கட்டும். நீ என்ன பார்க்க மாட்டேங்கிறாலும் அதான் அவன் என்ன பார்க்கறான். அவன் என்ன பார்த்தா ஓகேவா? மோகனி, எவளாவது உன்னை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது கட் பண்ணிடுவேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். ஏய், அவன் அடி பார்த்தான், நான் அடி பார்த்தேன். அதுக்கேண்டி என்ன கட் பண்ணுவேன்னு சொல்றான்? எவ பார்த்தாலும் சரி, பார்க்குறவ உன்னதான பார்க்குறா. நீ அடக்க அடக்கமா இருக்கணும்ல. அடக்க அடக்கமா இல்லைனா நான் இதான் பண்ணுவேன். எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. பார்த்துக்க. ஏய், இந்த அளவுக்கு கோவம் வருது. அப்படி கோவப்படுறவன் வந்து முன்னாடி என்ன பார்க்கணும்ல. நீ பார்க்காதனாலும் எவன் எவ்வளோ பார்க்குறான். இனிமே நீயே என்ன பாருடி பொண்டோட்டி பார்க்குறியா? டேய் மாமா, நான் பார்க்காம வேற யார் பாப்பா? நான் மட்டும்தான் என் மாமா பார்க்கணும். என் மாமாவை விரட்டி காதலிச்சிருக்கேன்டா. அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுடுவேனா என்ன? எவளாவது உன்னை பார்த்தான்னு தெரிஞ்சது அவ கண்ணை மணி எடுத்து நோண்டிடுவேன். எவ பார்வையும் என் மாமா மேலே பட விட மாட்டேன். என் கருப்பு தங்கம் எனக்கு மட்டும்தான். அப்படிதானே மாமா? ஏய், உனக்கு மட்டும்தாண்டி. அதே போல என் சிவப்பு தங்கம் எனக்கு மட்டும்தான். ஓகேவாடி? நீ எவனையும் பார்க்க விட மாட்டேன். உன் மேல எவன் பார்வையும் பட விட மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தாண்டி செல்லக்குட்டி. போட மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரு, ஏய், இப்பெல்லாம் ரொம்பவே வெக்கப்படுறேன். ஆனா முன்னாடி இருந்த பாரதியை விட இப்ப இருக்க பாரதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி இருக்குடி. ஆனா நமக்குள்ள நடக்க வேண்டியதா எப்ப நடக்கும்னு தெரியல. ஏய், நடக்க வேண்டியதெல்லாம் பொறுமையா நடக்கட்டும். இப்ப ஒரே ஒரு கொடுக்கலாமா? ஏய் மாமா, பிச்சு பிச்சு எல்லாரும் கீழே பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்புனா நீ என்னடானா தப்பா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கீழே வா, சாமி கும்பிடணும். ஏய், அப்ப சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஓகேவா? போட மாமா, நீ ரொம்ப மோசம். நான் போறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தேன் இங்கே வேற ஏதாவது நடந்துடும். அதுக்குள்ள நான் போறேன். ஏய், சாமி கும்பிட்டு முடிச்சதும் வர தர, சரியா? ரூம்ல வெயிட் பண்ணவா இல்ல வேற எங்கேயாவது வெயிட் பண்ணவா? ஏய் மாமா, நான் உனக்கு தரலாம் சொல்லலாம். நான் போறேன். ஏய், எங்க ஓடுறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்கலனா நைட்டு ரூமுக்குள்ள பூந்துருவேன், பாத்துக்க. சீ, போட மாமா. வீடு செல்லக்குட்டி. நீரில் இறங்கி வரவா, உன் உடலில் கரைந்து விடவா? உறக்கம் திறக்கும் திருடா, என் கனவில் பதுங்கி இருடா. அடியே பேத்தி, நீ என்ன அங்க போய் என் பேரனோட ஒட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? வாடி, இந்த வீட்டு மருமக நீனு. நீதான் விளக்கேத்தி பூஜை பண்ணி சாமிக்கு தீபாவதனையை காட்டி 2 ஜோடிகளுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு 2 ஜோடிக்கும் தீபாவதனை காட்டு. ஐயோ பாட்டி, நானா? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, அத்தெல்லாம் இருக்கீங்க. நீங்களா இருக்கும்போது நான் என்ன பாட்டி? நீங்க காட்டுங்க, அப்புறமா நான் காட்டுறேன். அடியே பேத்தி, வீட்டுக்கு பெரியவங்க நானும் என் மருமகளும் இருக்கோம் தான். நாங்க ஆசீர்வாதம் பண்ணிப்போம். ஆனா இந்த வீட்டுக்கு வாழ வந்தவடி நீனு. வாழ வந்தவ உன் மனசார 2 பிள்ளைங்களையும் 2 ஜோடிகளையும் வாழ்த்தி அவங்களை நல்லபடியா கல்யாணத்துக்கு வழி அனுப்பி வைக்கணும்டி. பியூட்டி, அப்ப எங்களுக்கும் கல்யாணமா? அடே பிளாக்கி, உனக்கு ரொம்ப தாண்டா அவசரம். லவ்வையே இப்பதான்டா சொல்லியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு காதலை பண்ணு, அப்புறமா கல்யாணம் பண்ணலாம், சரியா?
உடனே கல்யாணத்துக்கு அவசரப்படுறோம். அடே கல்யாணம் பண்ணிட்டா உன் சுதந்திரமே போயிடும்டா. கொஞ்ச நாளைக்கு சுதந்திரமா காதலை பண்ணு, அப்புறமா பொறுமையா நிதானமா கல்யாணத்தை பண்ணுவோம். ச்சே, வட போச்சு. இல்ல பியூட்டி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட நாங்க லவ் பண்ணலாம்ல. அட எருவிட்ட பயலே, ஆமா பியூட்டி பியூட்டி நீ ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்த? என்னதான் காதல் பண்ற, என்னதான் கல்யாணம் பண்றேன்னு சொன்ன. இப்ப என்னடா ட்ராக் வேற பக்கம் போகுது போல இருக்கு. ஐயே டார்லிங், இப்ப மட்டும் நீ ஒண்ணு சொல்லு. ஃபர்ஸ்ட் தாலியை உன் கழுத்துல கட்டுற, ரெண்டாவது தாலியை என் ஆள் கழுத்துல கட்டுற. என்ன கல்யாணத்துக்கு ரெடியா? கல்யாணம் பண்ணிடலாமா? டேய் மச்சான், நல்ல ஃபிகரா தான் செட் பண்ணிருக்கேன். சே, ஜஸ்ட் மிஸ். நான் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யோ மாம்ஸ், என்ன எந்த விஷயத்துல வேணா என்கிட்ட போட்டிக்கு வரலாம், ஆனா பியூட்டி விஷயத்துல மட்டும் என்கிட்ட போட்டிக்கே வரக்கூடாது. பாத்துக்க, பியூட்டி இஸ் மை ப்ராப்பர்ட்டி. அட எருவிட்ட பயலுங்க, எனக்கு கல்யாணம் ஆகி பேரன் பேத்தி எடுத்தாச்சுடா. நான் இப்ப கொள்ளு பேரன் பேத்திக்காக காத்துட்டு இருக்கேன். இவனுங்க ரெண்டு பேரும் எனக்கு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. உங்களை டேய் உங்களுக்கு தான் ஜோடி வந்துருச்சுல, அந்த ஜோடியை பார்த்துக்கிட்டு நடைய கட்டிக்கிட்டே இருங்கடா. பாட்டி டார்லிங், என்னதான் நீங்க எங்களுக்கு ஆள் செட் பண்ணி கொடுத்தாலும் உங்களை மாதிரி வருமா? நீங்க ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு இருந்தாலே போதும், வீடு செல்வ செழிப்பா இருக்கும். அதுக்காக தான் நான் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்ன என் மச்சான் முந்திட்டாப்ல. சரி பரவாயில்ல, என் மச்சான் நல்லா இருந்தாலும் நானும் நல்லா இருந்த மாதிரி மச்சான் நீயே கரெக்ட் பண்ணிக்க. அப்படி சொல்லுங்க மாம்ஸ், பியூட்டி எப்பவுமே எனக்கு மட்டும்தான் மை ஸ்வீட்டி. போதுடா, நிறுத்துங்கடா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவராலாம். எங்க பாட்டியை 2 பேரும் ஏன போட்டுட்டு இருக்கீங்க. பாட்டி, இவனுங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 2 பேரும் ரொம்ப டேஞ்சரஸானவங்க. ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பாவானவன், இன்னொருத்தன் நேத்து லவ சொல்லி இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாமான்னு காத்துட்டு இருக்கான். அதனால 2 பேர்கிட்டயும் பாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஆமாடா பரண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். 2 பேரும் கேடி பயலுங்க. பாரு, நேத்து காதல சொல்லிட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பாவாயிட்டு எவ்வளவு தவளத்தான் நிக்கிறான் பாரு. அடே, உங்க 2 பேருக்கும் ஜோடி தான் செட் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடா ஏன் பக்கம் வரீங்க? நீங்க கட்டிக்க போறவங்க உங்க பக்கத்துல தான் இருக்காளுங்க. அவங்கள பாத்துக்கிட்டு நிறைய கட்டுங்கடா. அடியே சிரிக்கீங்களா? அவன் என்னடா எனக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் அமைதியா வாயை பாத்துட்டு இருக்கீங்க. ஐயா பாட்டி, இவங்க 2 பேரும் எங்களை விட நீங்க தான் பெஸ்டா படுது போல இருக்கு. மாமாக்கும் மச்சன் இருக்கும். அதனால நீங்களே 2 பேருக்கு பார்த்து பூஜை பண்ணி விடுங்க பாட்டி. நாங்க என்ன சொல்றது இருக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நாங்க வச்சுக்கிற கச்சேரி. ஆமா பாட்டி, பூஜை சொல்றது சரிதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு நாங்க வச்சுக்கிற கச்சேரி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? தாராளமா பண்ணலாம் பாட்டி. நாங்க வேடிக்கை மட்டும் பார்ப்போம். பாவி, ஓய் என்ன பியூட்டி கிட்ட கோத்து விடுறியோ? பியூட்டி என்னோட ஆளு, என்னால எதுவும் சொல்லாது தெரியுமா? மாவள கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கிறேன்ற சாமி கும்பிட்டு முடி, நான் இப்பவே வச்சுக்கிறேன்டி. உனக்கு மட்டும் என்னடி கச்சேரியா வைக்கிறேன்றான்? நான் வைக்க போறேன் பாரு கச்சேரி. இன்னும் 2-3 நாள்ல தான் நமக்கு கல்யாணம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராத்திரி கச்சேரி மட்டும் தாண்டி. அச்சை, சாமி கும்பிடலாம். அமைதியா இருங்க. சரி சரி, நீங்க பூஜை போடுறதுக்காக வந்திருக்கோம், ரொமான்ஸ் பண்றதுக்குல. எல்லா ஜோடியும் கொஞ்சம் கையை காலை சுருட்டிக்கிட்டு அமைதியா நில்லுங்க. அடியே பேத்தி, இன்னும் என்னடி அங்கே நின்றுட்டு இருக்கேன்? அதை உனக்கு வழக்கம் கொடுத்துட்டல, வா வந்து இந்த வீட்டு மருமகளா என்ன பொறுப்பா நீ பண்ணணுமோ அதை பண்ணிடி பேத்தி. வாடி பேத்தி. மாமா, அதான் பாட்டி சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? என்ன பாக்குறேன். ஓ, இந்த வீட்டு மருமகளா, நீ என்ன செய்யணும் செய், போடி. சரிங்க மாமா. அழகான சின்னிப்பனி முற்றத்தில் வெட்கம் எனும் தோட்டத்தில் மல்லிகை பூத்ததோ, புது மல்லிகை பூத்ததோ, மாடக்குயில் சத்தத்தில் மஞ்சள் முகலானத்தில் மங்களம் வந்ததோ. கடவுளே, பூஜாவுக்கும் அஜய்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த சச்சரவுகளும் வராம இந்த 2 பேர் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு 2 பேரும் அவங்களோட இல்லற வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு நீங்க தான் கடவுளை அருள் புரியணும். அதே போல விஜய்க்கும் பாரதிக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். அவங்க வாழ்க்கையும் சீக்கிரம் ஆரம்பிக்கணும். கடவுளே, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் அருள் புரியணும். அப்பா விநாயக பெருமானி முருகா. பாட்டி, சாமி கும்பிட்டாச்சு பாட்டி. அப்புறம் என்னடி பேத்தி, இப்ப கல்யாணம் ஆக போற ஜோடிக்கு தீபாவளி காட்டு, தொட்டு கண்ணில் ஊத்திக்கிட்டோம். அவங்களும் கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டோம். இந்த பேராண்டி பூஜா, இங்க பாருங்க, 2 பேரும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு குழந்தைங்க நல்லபடியா பெத்து எடுத்து உங்க வாழ்க்கை நல்லபடியா சீரும் சிறப்புமா அமையணும்னு நல்லபடியா கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. காட்டி பேத்தி. சரிங்க பாட்டி. நிஜமா இந்த தொட்டு கும்பிட்டுக்கா. குழந்தைனாரே என்னங்க நீங்களும் பாட்டி சொன்ன மாதிரி நல்லபடியா வேண்டிக்கோங்க. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், குழந்தைங்க நல்லபடியா பிறக்கணும்.
உங்க அப்பா சீக்கிரம் மனசு மாறணும்னு மனசார வேண்டிக்கோங்க. என்னங்க வேண்டிக்கிட்டு தீபாவளி தொட்டு கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பா அண்ணியாரே, நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். என் பூஜாவை நான் நல்லபடியா பாத்துக்கணும். என் குழந்தை நல்லபடியா இந்த உலகத்தை பார்க்க வெளியே வருவோம். கவலையப்படாதீங்க குழந்தைனாரே, உங்க மேலலாம் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்பிதான் எங்க தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனிமே எங்க தங்கச்சி உங்க சொத்து, நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க பார்த்துப்பீங்க. சீக்கிரமா குழந்தைய மட்டும் பெத்தி என்கிட்ட கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன் என் குழந்தைய. அதுக்கு என்ன அண்ணியாரே, கொடுத்துட்டா போகுது. கொடுத்துட்டு அடுத்ததுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. சரி, இந்தாங்க தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பாட்டி, கல்யாணம் ஆகப்புற ஜோடி நல்லபடியா தொட்டு கும்பிட்டு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இப்ப நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வாங்க பாட்டி. அரிய பேத்தி, என்ன ஒரு ஜோடிக்கு மட்டும் கொடுத்துட்டு அமைதியா இருக்கேன்? இங்க வந்து இந்த ஜோடிக்கு கொடு. சீக்கிரமே இந்த ஜோடிக்கு கல்யாணம் ஆகணும்னு உன் தம்பிக்காரன் ரொம்ப பரபரன்னு இருக்கான். எப்படா கல்யாணம்னு ரொம்ப அவசரத்துல இருக்கான். அதனால அவனுக்கு சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அவனுக்கு வேண்டிக்கிட்டு தீபாவளியே காட்டு. அடே பிளாக்கி, தீபாவளியை தொட்டு கண்ணை ஒத்திக்க. சீக்கிரமே பாரதிய காரம் படிக்கணும்னு. அதுக்கு என்ன டார்லிங், வந்துட்டா போகுது. நிலக்குட்டி, இங்க கொண்டு வா நிலக்குட்டி. சார் ரொம்ப பாஸ்டா தான் இருக்கீங்க. இருங்க சார், கொண்டு வரேன். பாரதி, இல்ல நீயும் வச்சும் சேர்ந்தாப்புல தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தேவிச்சுக்கண்ணா வா. இதோ வரேன் நிலக்குட்டி. வாங்க, ரெண்டு பேரும் ஜோடியா தொட்டு கும்பிட்டுக்கோங்க. பாரதி, சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். தீபாவளியை தொட்டு ஒத்துக்க. சரிங்க நீ. என்ன பாட்டி இதெல்லாம்? ஏன் நீ கற்பனை நின்றுடுச்சு? பாரதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது பாட்டி, அது அடி சிரிக்கி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதே காத்துல கற்பனை நின்றுடுச்சு, அவ்வளவுதான். ஏத்தி கற்பத்தை மறுபடியும் ஏத்தி அவங்களுக்கு காட்டு. சரிங்க பாட்டி. என்ன இது? இது மனசுக்கு எது தப்பா படுது? கடவுளே, என் சிரிக்கும் என் பேரண்டிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இவங்க வாழ்க்கையில எந்த சண்டை சச்சரவுகளும் வந்துடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு பேரனை பேத்தியும் இந்த வாழ்க்கையில சேராம இருக்காங்க. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கடவுளே, உங்க மேலதான் பாரத்தை போட்டிருக்கேன். நல்லபடியா இந்த சின்ன சிறுசுங்களை சேர்த்து வச்சிரு. பாரதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா இப்ப தொட்டு கும்பிடு. இந்த விச்சு மாடா வந்து தொட்டு கும்பிடு. சரி நிலக்குட்டி. ஏ லட்டு, இங்க பாரு, கற்பனை நிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? காத்து அடிச்சிட்டு இருக்கலாம். பாட்டி சொன்ன மாதிரி காத்துல தான் அணைஞ்சிருக்கும். எதுக்கு நீ வருத்தப்படுறான்? விச்சு, நீமா வருத்தப்பட்டு இருக்கான்? இல்ல மாமா, முதல் டைம் அணைஞ்சது காத்துல அணைஞ்சதுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது டைமும் பிளாக்கி, இப்பவும் காத்துல தானே அணைஞ்சிருச்சு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சொன்னா கேளு. சரி நீனா, அது போதுமா? நீ கற்பனை தேத்தி சாமி எண்ணெய் வச்சிரு, அப்புறமா தொட்டு கும்பிட்டுக்கலாம். விச்சு, எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கான்? பாரதி, இங்க பாருமா, அதெல்லாம் எதுவும் நடக்காது. நல்லபடியா கல்யாணம் நடக்கும். எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஆமா பாரதி, நீ கவலைப்படாத. எல்லாமே நல்லதா நடக்கும். மாமா இருக்காரு, இவரு இருக்காரு, இவங்களெல்லாம் விட விச்சு உன் பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் என்ன, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாத. பாரதி, பாட்டியே சொன்னாங்க கேட்டேல, காத்துல தான் அணைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. நீ சொல்றல, உனக்கும் வச்சுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். சரிங்க அண்ணி. பாரதிமா, எதுக்குமா வருத்தப்பட்டு இருக்கேன்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. சரி நீலாமா, அதை வச்சுட்டு குங்குமம் எடுத்துக்கூட. குங்குமம் எடுக்கட்டும். சரிங்க அத்தை. குங்குமம் அங்க வச்சுட்டு வந்தேன். மீனா, மீனா. சொல்லுங்க மேடம். அங்க குங்குமம் வச்சிருக்கேன் பாருமா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். இரு பாரதி, குங்குமம் எடுத்துட்டு வந்ததும் குங்குமம் எடுத்துக்கா. சரியா? சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கா. அதெல்லாம் எதுவும் நடக்காது. சரியா? சரிங்க அண்ணி. மேடம், இந்தங்க குங்குமம். கொடுமா. இந்தம்மா பாரதி, இந்த குங்குமத்தை எடுத்துக்க. வரேன் அண்ணி. அடுத்த கல்யாணம் உங்களுக்கும் அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த வேண்டுதலும். அது எப்படி நடக்கும்? இந்த பாரதி, நல்லபடியா சாமியை வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து நீத்தல இட்டுக்க. கொடுங்க நீ. ஐயோ, என்ன நீ இதெல்லாம்? பாரதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது கை தவறி தானே விட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி, என்ன பாட்டி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குங்கும தவறுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல சகனம் தான். அரிய சிரிக்கி, இப்ப எதுக்கு அழற? நான் தான் சொன்னேனே, கல்யாணம் அதுவும் நல்லபடியா நடக்கணுமா? நடக்கும். லட்டு, இப்ப நீ எதுக்கு அழற? குங்குமம் கை தவறி கொட்டிடுச்சு. பாட்டி அது நல்ல சகனம் தானே சொல்றாங்க. விடு, இதுக்கெல்லாம் ஆளாத. இங்க பாரு லட்டு, உனக்கு வச்சுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். இங்க எல்லாரோட சம்மந்தமும் இருக்கு. இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் எதுவும் வராது லட்டு. தைரியமா இரு. அண்ணா இருக்காங்களா? ஆமா பாரதி, அதான் உங்க அண்ணன் இருக்காருல்ல. இந்த கல்யாணத்துல இப்ப யாருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமலாம் இல்லல்ல. எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தை முழுக்க மனப்பூர்வ சம்மதம் தானம்மா. நீ எதுக்கு அலற?
இதெல்லாம் இது தெரியாம நடக்குது அவ்வளவுதான். அண்ணி ஒரு தடவை கற்பனை அடைஞ்சா காத்தல அடைஞ்சிருச்சு, தெரியாம அடைஞ்சிருச்சு சொல்லலாம். ரெண்டாவது தடவை அடைஞ்சிருச்சு. சரி குங்குமமாவது எடுத்துக்கலாம், அது கை தவறி கொட்டிருச்சு. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. பாரதி அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, தைரியமா இரு, நாங்களும் இருக்கோம்ல. எனக்கு பயமா இருக்கு. அது அண்ணன் இருக்கலாமா, எதுக்கு வருத்தப்படுற? அழாத, சொன்ன கேளு. நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டேன். டேய் விச்சு, அவளை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்து போ. சரிங்க மாமா. பாரதி வா. அண்ணா லட்டு எதுவும் ஆகாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அஜய்க்கும் பூஜாக்கும் நல்லபடியா நடந்ததும் அடுத்து உங்க கல்யாணம் தான். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, சொல்றேன்னா போ. போய் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்ட மனசு விட்டு பேசு, எல்லாமே சரியாகும். போமா போ. ஆமா பாரதி போ, இதே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. கொஞ்ச நேரம் நீயும் வச்சுவோ பேசுங்க, மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும். போமா. பாரதி எல்லாரும் சொல்றாங்களா, வாமா. சரி.